ப்ரோ நீட் எக்ஸாம் பேப்பர் லீக் ஆச்சு ப்ரோ. கவர்மெண்ட் வந்து திரும்ப எக்ஸாம் வச்சுட்டாங்க, ரிசல்ட் வந்துருச்சு. ஆனால் மாணவர்களோட பட்டு சொல்லிட்டு தொடர்ந்துட்டு இருக்கு. வாங்சுக்கு உண்ணாவிரதம் வந்துட்டு இருக்காரு. இப்போ தடியடி நடத்திருக்காங்க. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ப்ரோ டெமோக்ரஸின்றது இந்தியாவில் டெமோக்ரஸி கடந்த 15 இயர்ஸாக மோடி ஆட்சிக்கு வந்த பிறகும் சரி, அவங்க கொண்டு வர எஜுகேஷன் பாலிசியும் சரி, என்டிஏவும் சரி, அதில் ஏகப்பட்ட குளறுபடி நடக்குது. அதோடைய ஒரு ரிஃப்ளாக்ட் தான் நீட் எக்ஸாம். நீட் எக்ஸாம் வேணான்றதுக்கு பல காரணம் இருக்கும். என்டிஏ கொண்டு வர எல்லா எக்ஸாம் சிஸ்டமே அப்படி தான். இன்றைக்கி எக்ஸாம் சிஸ்டம் கவர்மெண்ட் வேலை வாங்கிறதுக்கோ ஒரு எஜுகேஷன் சென்டரில் போகிறதுக்கோ மட்டும் இல்லை, பெரிய பணம் முதல் நெருக்கடி அங்கே நடக்குது. சரிங்களா? அதில் வந்து என்னென்னா, இன்னைக்கு தெருக்கு தெரு நீட் கோச்சிங் சென்டர் இருக்குது. ஒரு கோச்சிங் சென்டருக்கு சராசரியாக ஒரு ஆள் 2 லட்ச ரூபா கட்டினா கூட 10,000 பேருக்கு மேலே எழுதுறாங்க. 20,000 கோடி எங்கே போகுதுன்னே தெரியலை. அந்த அளவுக்கு முதலாளித்துவமாக மாறிட்டு இருக்கு எஜுகேஷன் சிஸ்டம். இந்த டைமில் இதெல்லாம் ஒரு கோரிக்கை இருந்தாலும் மெயின் கோரிக்கையாக அவங்க சொல்கிறதுன்னா, தர்மேந்திர பிரதான் எஜுகேஷன் மினிஸ்டரை வந்து ரிசைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஏன்னா இவ்வளோ பெரிய குளறுபடி நடந்திருக்கு. அவர் இப்போ வரைக்கும் ஒரு ரியாக்ட் பண்ணல, ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்கல. அப்போ அவர் உடனே அவர் ரிசைன் பண்ணணும் அப்படின்றது தான் மெயின் கோரிக்கை. அவர் ரிசைன் பண்ணுறது தான் கரெக்டாக இருக்குன்றதும் என் கருத்து.